ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. இடையில வந்து பையனோட படிப்பு, காலேஜ் அலைச்சல், வீட்டு வேலை, அப்புறம் இன்னொரு சேனல் இருக்குது, அதுக்கு வீடியோ எடுக்கிறது அப்படின்னு வேலை அதிகமாக போகிறதுனால சேனல் அப்படியே வீடியோவே போட வேணான்னு கூட சமயத்தில் அப்படியே கொஞ்சம் அலுப்பாயிடுது. இருந்தாலும் அப்படியே விட்டோம்னா ஆரம்பிச்சிட்டோம், இதையும் அப்புறம் ஏதாவது கண்டினியூ பண்ணால் தான் அப்படியே கொஞ்சம் இதுவாக இருக்கும். 290 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. சரி, இது அப்படியே போட வேணாம், அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணோம். ஏதாவது ஒரு வீடியோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டு வேலை இந்த மாதிரி விஷயங்களை கவர் பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்ல, அதுக்காக தான் அப்படியே இந்த வீடியோ எடுத்துட்டேன். முக்கியமாக வந்து நம்ம லேடிஸுங்க வந்து மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே ஒன்று பேங்க்கில் சேமிக்கிறதுக்கு ஆசைப்படுவோம், இல்லைன்னா நகை சேமிக்கிறது தான். மேக்ஸிமம் நகைக்கு ஆசைப்படாத லேடிஸுங்கிறே இருக்காது. நிறையா நகை இருக்கிறவங்களும் சரி தான், நகையே இல்லாதவங்களுக்கும் அந்த ஆசை வந்து எல்லாருக்கும் இருக்கும். நானும் சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பு திட்டத்தில் போட்டு தான் நான் வந்து நகையெல்லாம் கொஞ்சம் அதிகம் வாங்கியிருக்கேன். அது வந்து 2 கிராம் 3 கிராம் இப்படி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக கொடுத்துட்டு நம்ம பிடிச்ச நகையை கூட வாங்கிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன பொருளாக வாங்காமல் ஓரளவு கொஞ்சம் பெரிய பொருளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்தது வந்து நம்ம திரும்ப போடாமல் நமக்கு போடும்போது என்ன ஆகும்னா அதுக்கு செய்கூலி சேதாரம் எல்லாம் நமக்கு அந்த காசு வந்து லாஸ் ஆகும். இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்று வந்து நம்ம இந்த 11 மந்த்து ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, ஜிஆர்டிலேருந்து தங்கமயில் எல்லா பெரிய கடைகள்லையுமே அது இருக்குது. அது ரொம்பவே பெனிஃபிட்டு நமக்கு வந்து. நான் நிறையா அதில் எடுத்திருக்கேன், நிறைய சீட்லாம் கட்டி, அதாவது அந்த ஸ்கீமில் சேர்ந்து நிறையா வந்து நகை எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட், செய்கூலி சேதாரம் இருக்காது, ரொம்ப கம்மியான ஜிஎஸ்டி தான் போடுவாங்க. அது வந்து நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டு. இன்னும் அதுக்கப்புறம் அது வந்து ஆனால் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் நம்ம கட்டிட்டோம்னா அதே அமௌண்ட்டு தொடர்ந்து நம்ம 11 மாதமும் கட்டி ஆகணும். அது ஒரு சில டைமில் நமக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மாதம் மாதம் ரெடி பண்ணுறதுங்கிறது ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருந்ததுனால இப்போ ஒரு வருஷமாக நான் அதை விட்டுட்டேன். அப்புறம் மறுபடி என் பையன் வந்து இதில் செல்லில் பார்த்துட்டு இருக்கும்போது டிஜி கோல்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு, சரி டிஜி கோல்டில் ஏதாவது சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்ததில் என்னென்னா டிஜி கோல்டை பற்றி ஃபுல்லாக நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து இறங்குங்க. என்ன பண்ணிட்டேன், சரி நான் வேறு எதையுமே செக் பண்ணல. டிஜி கோல்டு அப்படின்னா நம்ம கையில் இருக்கிறப்ப 50 ரூபாயும் கட்டலாம், 100 ரூபாயும் கட்டலாம், 200 ரூபாயும் கட்டலாம். இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்குது. மாதம் இவ்வளோதாங்கிற ஒரு லிமிட் கிடையாது. 11 மாதத்துக்குள்ளே நம்ம எவ்வளோ வேணுமோ அதில் வந்து சேமிக்கலாம். அதாவது உண்டியலில் போட்டு சேமிக்கிற மாதிரின்னு வச்சுக்கிறீங்களேன். சரின்ட்டு ஒரு ஆசை, சரி நம்ம இதில் போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு தம்பியை ஓப்பன் பண்ணி கொடுக்க சொல்லிவிட்டு நான் வந்து போட்டுக்கிட்டே இருந்தேன். இதில்னா நமக்கு பணத்தில் நம்ம கொடுக்குற பணத்துக்கோ நம்ம எடுக்கிற நகையிலையோ எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் நமக்கு கட்டின அமௌண்ட்டுக்கு அழகாக போய் நகை எடுத்துடலாம். இந்த ரிங்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ டிஜி கோல்டில் பணம் கட்டி நான் வந்து இது எடுத்திருக்கேன். 2 கிராமுக்கு ஒரு 20 மில்லிகிராம் மட்டும் கம்மி. இது பார்த்தீங்கன்னா தெரியுது. இந்த ரிங்கு தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் தான் நமக்கு வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த சீட்டு, நேற்று வாங்கின சீட்டு, அதோட பில்லு பார்த்திங்கன்னா தெரியும். தங்கமயில் பை. இது வந்து இந்த மோதிரம் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். நான் வந்து கட்டின அமௌண்ட்டு சொல்லிடுறேன். இதில் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்டே இல்லைங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா நம்மள்ட்ட எவ்வளோ பணம் இருக்கோ எப்போ இருக்கோ நம்ம கட்டிக்கலாம். அது ஒரு விஷயந்தானே தவிர தயவு செஞ்சு யாரும் இதை வந்து ஆலோசனை பண்ணாமல் இதில் வந்து அவ்வளோ சீக்கிரம் இறங்கிடாதீங்க. ஏன்னா வந்து எடுக்கும்போது தான் அதோட டீட்டெயில் வந்து நமக்கு தெரியுது. அப்போ வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. நான் வந்து என்ன நினச்சேன், இந்த 11 மாதம் பணம் கட்டி எடுக்கிறோம் பார்த்தீங்களா ஸ்கீமு, அதே மாதிரி தான் இருக்கும் இதுவும் அப்படின்னு நினச்சிட்டு நேற்று போனோம். நான் ஆகஸ்ட் மாதம் சேர்ந்தேன். ஜூன் 29ஆம் தேதி மெச்சூரிட்டி டேட்டுன்னு சொன்னாங்க. அந்த மெச்சூரிட்டி டேட் அன்னையிலேருந்து தான் நம்ம அந்த ஒரு வாரத்துக்குள்ளே எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க. 29ஆம் தேதியோட அது முடிஞ்சிருச்சு. சரின்ட்டு போனோம், போய் எடுக்கிறதுக்கு போனோம். அங்கே போயிட்டு நான் கட்டியிருந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 24,600. இதில் எல்லாமே இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது. இது எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல உங்களுக்கு. டோட்டலாக இதோட ப்ரைஸ் வந்து நான் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிடுறேன். நம்ம கட்டின அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 28,300. 28,300 தெரியுதுங்களா? 24,600 நான் கட்டியிருந்தேன். இதில் என்ன ஒன்றுனா, நம்ம ஒரு 1,500 கட்டினா 50 ரூபா நாங்கள் சேர்த்து தரோம், 1000 ரூபா கட்டினீங்கன்னா ஒரு 30 ரூபா உங்களுக்கு பெனிஃபிட்டுன்னு இந்த மாதிரி நம்ம கட்டுற காசுக்கு எக்ஸ்ட்ரா அவங்க ஒரு 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா இப்படி ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதில் ஆசைப்பட்டு தான் நம்ம இறங்கிறது. அது என்னன்னா அதுவும் வந்து நமக்கு அந்த கோல்டோட ஆட் ஆகிடும். அதாவது மில்லிகிராமில் ஆட் ஆகும். நம்ம அந்த கட்டுற அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குற பணத்துக்கு எவ்வளவோ அது வந்து மில்லிகிராமில் ஆட் ஆகும். நம்ம சேர்க்குறதோட நமக்கு எவ்வளோ பணம் கட்டுறோமோ அதுக்குள்ளே கோல்டும் அதில் வந்து ஆட் ஆகிட்டே வரும். அதை மாதிரி நான் வந்து அந்த 11 மாதத்தில் 24,600 கட்டியிருந்தேன்.
அதுக்கு வந்து நான் ஆரம்பித்தப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து கிராம் 8000 ரூபாய்க்குள்ளே தான் இருந்துச்சு. கட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேட்டு எங்கேயோ போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு வச்சிங்களேன். நான் என்ன பண்ணேன், ஸ்டார்டிங்கில் நம்ம அந்த கம்மி அமௌண்ட்டு தான் 1500 2000 இப்படி தான் கட்டிட்டு வந்தேன். ஆனால் வந்து நமக்கு கோல்டு ரேட்டு கம்மியாக இருந்தனால சரசரன்னு ஏறிச்சு. அதனால் 24,600 கட்டியிருந்தோமா, அதில் வந்து 2 கிராமும் 130 மில்லிகிராமும் நம்ம வந்து கட்டியிருந்தோம். நான் என்ன நினச்சேன், சரி செய்கூலி சேதாரம்லாம் இருக்காது, 2 கிராம் ஆச்சும் மேக்ஸிமம் வந்து நம்ம ஒரு பொருளாக வாடகைக்கு எடுத்துடலாம், ரிங்கு தான் எடுக்கணும்னு நினச்சி போனது, எடுத்துடலான்ட்டு போனோம். அதே மாதிரி இந்த ரிங்கும் செலக்ட் பண்ணிட்டேன். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1 கிராமும் 980 மில்லிகிராம், அதாவது 2 கிராமுக்கு ஒரு 20 மில்லிகிராம் தான் கம்மி. அப்போ சரி நான் என்ன பண்ணேன், சரி இது நம்ம கட்டியிருக்கிற அமௌண்ட்டுக்கு நம்ம இந்த கிராம் இருக்குது, சரி இதுக்கு அப்படியே நம்ம கொடுத்துருவாங்கன்னு பார்த்தா என்ன பண்ணால் நான் செல்லில் தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பு இந்த மாதிரி வரும். நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கோல்டு ரேட்டு, வெள்ளியோட ரேட்டு இன்றைக்கி வந்து இறங்கியிருக்கு. இன்றைக்கி வந்து 12,800 தான் இருக்குது கோல்டு ரேட்டு. இந்த மாதிரி ஆப் வந்து நமக்கு அதில் வந்து அப்படியே வந்துடும். இதில் வந்து நம்ம கட்டுற பணம் எல்லாமே கீழே வந்து மென்ஷன் ஆகிட்டே வரும், நம்ம எவ்வளோ கிராம் கட்டுறோன்னு. அதை மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தோமா, பார்த்தா அந்த வெயிட்டுக்கு வந்து அங்கே போனதுக்கப்புறம் நகை எடுக்கும்போது என்ன சொன்னாங்க, நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணால் தான் நம்ம வந்து பில்லு போட முடியும் அப்படின்னாங்க. சரி ஓகேனாச்சு. அப்புறம் அந்த அக்கௌண்ட் வந்து இல்லை, அது வந்து அவங்க வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. அதனால் நமக்கு நான் அதை காட்ட முடியல. அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பில்லு எவ்வளோன்னு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 கிராம்குள்ளேயே தான் இருக்குது இந்த ரிங்கு. எக்ஸ்ட்ரா வந்து 4,500 நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே 24,600 கட்டியிருக்கோம், எக்ஸ்ட்ரா வந்து 4,500 நீங்கள் பே பண்ணிவிட்டு தான் இந்த ரிங்கை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சரி நாங்கள் கோல்டு காயினாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டதுக்கு அதுவும் இதே இதில் தான் வரும், உங்களுக்கு அந்த அச்சுக்கூலி எல்லாம் சேர்த்து தான் வரும், ஜிஎஸ்டி எல்லாம் ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வராதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இது நம்ம கோல்டு காயினாக வாங்கினாலும் மறுபடியும் கொடுத்து நம்ம எதுவும் செய்யணுன்னா செய்கூலி சேதாரம் வந்து கொடுக்கணும். என்ன பண்ணுறது, இறங்கிட்டோம், ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டோம். இது வந்து நம்ம பின்னாடி வந்தாலும் நமக்கு தான் லாஸு. சரி என்னன்னா அப்புறம் ஏதாவது கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்களான்னு கேட்டதுக்கப்புறம் ஒரு 700 குறைச்சிக்கிட்டாங்க. 700 இல்லை 800 குறைச்சிக்கிட்டாங்க. மொத்தமாக மீதி வந்து 3,700 கொடுத்தேன். 800 கம்மி பண்ணிக்கிட்டாங்க. 3,700 மீதி பணம் வந்து நான் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இது எப்படி அவங்க கணக்கு பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி கோல்டு ரேட்டு என்னவோ அதே ரேட்டுக்கு நமக்கு இதுக்கு செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி அனைத்தும் போட்டு இந்த ரிங் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதாவது இன்றைக்கி நம்ம டிஜி கோல்டில் நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த பெனிஃபிட்டுமே இருக்காது. அதாவது இந்த செய்கூலி இல்லை சேதாரம் இல்லைன்னுலாம் சொல்கிறோம்ல, இந்த 11 மாதம் ஸ்கீமில் நம்ம என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்கோ அது எதுவுமே இதில் கிடையாது. நம்ம கட்டுற பணத்துக்கு கோல்டு ரேட்டு இன்றைக்கி என்ன ரேட்டோ அதுக்கு உள்ளதை அப்படியே செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு வாங்குறாங்க. நான் நினச்சேன் இந்த 2 கிராம்குள்ளே தான் இந்த மோதிரம் இருக்குது, மீதி வந்து நமக்கு 150 மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதில் இந்த செய்கூலி சேதாரம்லாம் கழிச்சிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அது மாதிரி வராது, இது வந்து டோட்டலாக இப்படி தான் கணக்கு பண்ணணும்னு அவங்க இதில் சொல்கிறாங்க. நமக்கு அது அவ்வளோவா புரிஞ்சுக்கிறதுக்கு முடியல. நமக்கு டென்ஷன் ஆகிறதுலேயே வந்து இது வேறு எதையும் வந்து யோசிக்கிறதுக்கே தோணல. ஆனால் வீட்டில் வந்து கணக்கு பண்ணி பார்த்தோம்னா இன்றைக்கி ரேட்டுக்கு அவங்க அப்படியே வந்து நம்மள்கிட்ட பே பண்ண சொல்கிறாங்க இந்த கோல்டுக்கு, செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து. அதனால் இந்த டிஜி கோல்டு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பணம் போடுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நாங்கள் வந்து எங்களுக்கு தேவை வந்து சேமிப்பு தான், நாங்கள் பணம் கட்டிக்கிட்டு எங்களுக்கு செய்கூலி சேதாரம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது செட் ஆகும். மற்றபடி நம்ம ஏதாவது கொஞ்சம் பெனிஃபிட்டாக நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த 11 மாத ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு உங்களுக்கு வந்து சேவ் பண்ணி நகை எடுத்துங்க. மற்றபடி இந்த டிஜி கோல்டு வந்து எனக்கு வந்து இதில் ஒரு நல்ல அபிப்பிராயமே இல்லை. இந்த ஒரு ரிங் தான் நான் எடுத்திருக்கேன். நமக்கு பொருள் வந்துருச்சு, பணமும் அவங்கள்ட்டேருந்து நமக்கு எதுவும் லாஸ் ஆகலை, அது வரைக்கும் ஓகே வந்துருச்சு. ஆனால் வந்து நமக்கு இல்லை வேறு எந்த பெனிஃபிட்டுமே நமக்கு இல்லை. இன்றைக்கி ரேட்டுக்கு நம்ம கையில் காசு கொடுத்து எடுத்தோம்னா எப்படி, அதை மாதிரி தான் இப்போ விற்கிற விலைக்கு வந்து இது நமக்கு ரொம்ப வந்து கொஞ்சம் அனாவசியமான செலவுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி நீங்கள் டிஜி கோல்டு ஆப் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் பணம் கட்ட போகிறீங்க அப்படின்னா சில விஷயங்கள் இது மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் ஆலோசனை பண்ணிவிட்டு உங்களுக்கு செட் ஆகுமான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட்டுங்க. கட்டிட்டு பின்னாடி என்ன மாதிரி வருத்தப்பட வேணாம். ஏன்னா ரொம்ப சின்னதாக அமௌண்ட்டு நம்ம ஆசைப்பட்டு கட்டுறோம், எடுக்க போகும்போது என்ன சொல்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு இருக்குது. அதனால் நீங்கள் பணம் கட்டும்போது இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் ஆலோசனை பண்ணி டிஜி கோல்டை வந்து கட்டுங்க. மற்றபடி நமக்கு அது வேறு எதுவும் ஸ்பேம்லாம் கிடையாது, நல்லா ஒரு இதுதான். ஆனால் நமக்கு வந்து அதில் எந்த பெனிஃபிட்டும் இல்லை. நீங்கள் வந்து நகை சேமித்து வாங்கணும், நகை சேமிப்பு திட்டத்தில் நகை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
மந்த்லி ஸ்கீம் இருக்குல்ல, மாதம் மாதம் பணம் கட்டுறது, நேரில் போய் ஒரு கடை ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் செல்லுலேருந்தே அமௌண்ட் வந்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஸ்கீம் வந்து எடுங்க. இந்த டிஜிகோல்டு ஆப்பில் எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இந்த விஷயத்தை அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.